ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் ஏன் கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நெருக்கங்கள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டமான, கடினமான, நெருக்கமான, ஒடுக்கமான சூழ்நிலைக்குள்ளே போனாலும் the peace of mind, ஹல்லேலூயா, ஒரு அமைதியை ஆண்டவர் தர்றார். பலருடைய வாழ்விலே ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் காணும், ரைட், அமைதி இழந்துடுவாங்க. அதான் கர்த்தருக்குள்ளே இருக்கிற தேவஜனங்களுக்கும் கர்த்தருக்குள்ளே இல்லாத தேவஜனங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். நீதிமான் எப்பொழுதும் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட அடையாளத்தை குறித்து நான் பேச போகின்றேன். எனக்கு இந்த நாளிலே கிடைத்த தியான வார்த்தையை நான் தியானித்த போது ஆண்டவர் எனக்கு தந்த அந்த டாபிக், அந்த தியானத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் அடையாளம். ஹல்லேலூயா. சைன். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் உண்டு. ஈவன் ஒவ்வொரு தேசிய கொடி, அந்த தேசிய கொடி அந்த தேசத்தை அடையாளப்படுத்துவது, இல்லாட்டி ரிப்ரசன்டேட்டிவ் பண்ணுவாங்க, ரிப்ரசன்டேஷன். ஸோ பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. அந்த வகையில் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் பல அடையாளங்களை தந்திருக்கின்றார். அல்லேலூயா. அடையாளம். கிறிஸ்துவுக்கு பின் ஆரம்ப நூற்றாண்டு காலங்களிலே கிறிஸ்தவர்களை மிகவும் துன்புறுத்தின நீரோ மன்னன், ரோமா ஆட்சியிலே, ரோமன் எம்பையர்ஸ் டைமில் கிறிஸ்தவர்கள் மிகவும் ஒரு மூட்டை பூச்சியை போல நெருக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களை நீ சிறைப்பிடிக்க வேண்டும், கிறிஸ்தவர்களை நீ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர வேண்டும் என்பது நீரோ மன்னனுடைய கட்டளை. அப்பொழுது ரோம போர் வீரர்கள் ஒவ்வொரு பட்டணமாக கிறிஸ்தவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக தேடி சென்ற போது மிகவும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, உங்களுக்கு தெரியும், அந்த நாட்கள் மிகவும் ஒரு அடக்கு முறையான கம்யூனிஸ்ட் என்று சொல்லுகின்ற அந்த ஆதிக்க காலத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக, சமாதானமாக, சிரித்த முகத்தோடு எப்பொழுதும் தேவனை எந்த சூழ்நிலையிலும் துதித்து பாடினத போது அவர்கள் இலகுவாக அவர்கள் இனங்கண்டார்கள். ஆகவே அந்த அடையாளம் என்ன? ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் உலகமே தலைகீழாக நின்றாலும் சிரித்து கொண்டிருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள், பேரானந்தத்தோடு இருப்பார்கள். அல்லேலூயா. இதை உலகத்திலே வாங்க முடியாது. ஆகவே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பணத்துக்காகவோ, பொருளுக்காகவோ, ஆஸ்திக்காகவோ, அந்தஸ்துக்காகவோ, கௌரவத்துக்காகவோ அல்ல. அது தர முடியாத அது பேரின்பத்தை, ரைட், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை, ஒரு அமைதியான ஒரு வாழ்வை, ஒரு நம்பிக்கையான, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை, முடிவில்லாத ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வை குறித்த அந்த நிச்சயத்தை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தபடினாலே நானும் நீங்களும் இன்றைக்கு அங்கே இங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ரைட். ஸோ ஜம்பிங் கிறிஸ்டியன்ஸாக நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்டேபிள் கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும், எப்போவும் உறுதியான வேவரிங் கிறிஸ்டியன்ஸாக இருக்கக்கூடாது, ரைட். ஸோ இருக்கட்டும். அப்போ இந்த நாளிலும் கூட எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் பல அடையாளங்களை தந்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆசாரியனுடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். ஹோலி டு த லார்ட். ஹல்லேலூயா. த ஹோலினஸ் ஆஃப் காட். தேவனுக்கு பரிசுத்தம்.
ஆகவே ஒரு ஆசாரியன் எப்பொழுதுமே பரிசுத்த வாழ்வு வாழ்வான். பரிசுத்தம் என்றால் என்ன தெரியுமா? செட் அபார்ட். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை. ரைட்? ஸோ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு, தேவனுடைய பார்வையிலே ஒரு பயபக்தியான ஒரு வாழ்வு, தேவனுடைய பார்வையிலே தேவ நீதியுள்ள ஒரு வாழ்வு, கரை திரை அற்ற வாழ்வு. ஹல்லேலூயா. ஆகவே அவர்கள் ஒரு ஆசாரியன் எப்பொழுதுமே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய நெத்தியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எப்பொழுதும் எழுதப்பட்டிருக்கும். இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்திலே இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே பீட்டர் சொல்வதைப் போல, பேதுரு சொல்வதைப் போல, என்னையும் உங்களையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் கர்த்தர் என்னையும் உங்களையும் பிரித்தெடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. He separated us from this dirty world, from this corrupted world. Even though we are living in this corrupted world, even though we are living in a dirty world, but we are set apart, we are separated from God. ஆகவே என்னுடைய வாழ்விலே பரிசுத்தம் மிக முக்கியமாக இருக்கணும். ஆகவே பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளம். இன்றைக்கு நானும் நீங்களும் பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள், நானும் நீங்களும் கேட்கின்ற தேவ செய்திகள், நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் பரிசுத்தத்தை குறித்திருக்க வேண்டும். சும்மா அலம்பக்கூடாது, அலட்டக்கூடாது. இந்த இயேசு வர்றாரு, வரட்டும், ஜீசஸ் வரட்டும். பரிசுத்தமாக இருந்தால் நாம் அவரோடு பறந்து செல்லலாம். இந்த அந்தி கிறிஸ்து வாரான் போகிறான், ஹூ கேர்ஸ்? அந்தி கிறிஸ்து வந்த என்ன, வராட்டி என்ன? அந்தி கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அலட்ட தேவையில்லை. அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியில் இருக்கவன் தான் அந்தி கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அலட்டுவான். ஆண்டவரோடு பறந்து செல்றவன் ஆண்டவரை குறித்து அதிகமாக பேசுவான். ஆகவே இந்த நாட்களிலும் கூட அருமையான சௌனே சொல்லி நாம் கேட்கிற செய்திகள் என்னையும் உங்களையும் பரிசுத்தத்துக்குள் நடத்த வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். சிந்தையில பரிசுத்தம், பேச்சில பரிசுத்தம், நடை உடை பாவனையிலே பரிசுத்தம், மற்றவர்களோடு பழகுற விதங்களிலே பரிசுத்தம். ரிலேஷன்ஷிப்ல ஹோலினஸ் வேண்டுமா? ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகின்றார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோக பக்கமே வர முடியாது, நரகந்தான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆவி ஆத்மா சரீரமாகிய இந்த மனித வர்க்கத்திலே இருக்கிற வரைக்கும் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சிந்தையில பரிசுத்தம் இருக்கா? இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன், Holy Spirit of God's function, the Holy Spirit of God's role என்ன தெரியுமா? வரங்கள் அல்ல, வரங்களும் தான். ஸோ வரங்கள் என்று சொல்லியிருக்கல அற்புத அதிசய அடையாளங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரைட்? ஆவிக்குரிய கனியை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பேரே பரிசுத்த ஆவியானவர். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்ன தெரிவார்? நம்மை பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவார். தீய சிந்தனைகள் ஒரு எச்சியை போல தலைக்கு மேலே பறந்து கொண்டிருக்கின்ற பறவை ஒரு எச்சியை, ரைட், டர்ட்ஸை ட்ராப் பண்ணும்போது அதை நாங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ட்ராப் நம்ம தலையில் வந்து விழும்போது அதை சுத்திகரிக்க பரிசுத்தாவின் உதவி செய்வார். அவ்வப்போது எந்த பெரிய பரிசுத்தமானாக இருந்தாலும் சரி, என்றால் கரைப்பட்ட வாழ்விலே, கரைப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் விபச்சார உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேசித்தன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அசுத்தமான, அசிங்கமான, அருவருப்பான, அவலட்சணமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வப்போது நம்முடைய மைண்டுக்குள்ள அசிங்கமான, அருவருப்பான சிந்தனைகள் வரும்போது பரிசுத்த ஆவியாகிய தேவன் அதை டிவைட் பண்ணுவார், வகையறுத்து காண்பார். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்களில் எனக்குள்ளே இருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா?
தீய சிந்தனைகள் வரும்போது அதை வெறுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அதை ரெசிஸ்ட் பண்ண, எதிர்த்து நிற்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றார். உலகத்தில் இருக்கும்போது அந்த தீய சிந்தையை நம்ம உள்வாங்கிடுவோம். அதை வச்சே சிந்திப்போம். பாருங்க, அசுத்தத்தை சிந்தித்தே அசுத்தமாக வாழ்ந்த நாங்கள், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நாங்கள், அந்தகாரத்திலே அந்தகாரமாக இருந்த எங்களை ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கின்றார். அவை பிரசங்கங்களிலே பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக பேச வேண்டும். பலவிதமான மகாநாடுகளை நாங்கள் கேட்கின்றோம். பரிசுத்த மகாநாடு என்று சொல்லி ஏதாவது இதுவரை காலத்திலும் வந்திருக்குண்டுதா? பலவிதமான செமினார்ஸ், பரிசுத்தத்தை குறித்த செமினார்கள் எத்தனை நாங்கள் கேட்டோம். கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆகவே இந்த அருமையான நாளிலும் கூட என் அருமையான சௌனேஸ்வரியே, ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசுவதற்காக மாத்திரம் பரிசுத்தம். நான் ஆவியில நிறைஞ்சு அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். அந்நிய பாஷைக்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அசிங்கமான சிந்தனைகள் வரும்போது பரிசுத்தத்திலே வைராக்கியமாக இருக்கிறோமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் அசிங்க சிந்தனைகளை கடிந்து கொள்ளத்தக்கதாக ஆவியிலே வைராக்கியமாக, போ பிசாசே, தீய சிந்தனைகளை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை விட்டு போ என்று சொல்ல பரிசுத்தாவை உதவி செஞ்சா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவே சரியான பரிசுத்த ஆவியானவர். என்ன தப்பா நினைச்சு கொள்ளாதீங்க. பரிசுத்தம் இல்லாமல் சும்மா வரங்கள் வல்லமைன்னு விளையாடக்கூடாது. வரங்கள் வல்லமையோட ஆண்டவர் கடைசி நாட்கள் சொல்லுவார், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். வாசி பாருங்க மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில். யூ ஈவில் ஒன், யூ விக்கெட் ஒன், depart from me, get out from me, I don't know who you are. அவை பரிசுத்தம் இல்லாமல் நாம் வரங்களை செயல்படுத்தக்கூடாது. பரிசுத்தம் தான் முக்கியம். The top priority, the prime desire for holiness. ஆகவே உங்களுடைய அடையாளங்களிலே மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தவான்கள், அல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில், பரிசுத்தர்கள் கூட்டம் நடுவில் தான் கர்த்தர் உலாவுவார். என்னையும் உங்களே முதலாவது ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகின்றார். சுத்தமான இடத்துல தான் அந்த பரிசுத்த தெய்வம் இருக்க முடியும். ஆவியிலே பரிசுத்தம், நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தம், நம்முடைய சிந்தையிலே பரிசுத்தம், நம்முடைய ஆத்துமாவிலே பரிசுத்தம், ஈவன் நம்முடைய விருப்பு வெறுப்புகளிலே பரிசுத்தம், நம்முடைய நடை உடை பாவனைகளிலே நான் சொன்னது போல பரிசுத்தம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம பழகிறவர்களோடு 100%, not 100%, 200% பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தூய உறவை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பியூட்டி என்ன தெரியுமா? ஹோலி. ஹோலினஸ் இஸ் அவர் பியூட்டி. ஹல்லேலூயா. த ஸ்பிரிச்சுவல் பியூட்டி. ஆவிக்குரிய அழகு பல உண்டு. அதில் உண்டு பரிசுத்தம். ஆகவே ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடையாளங்களிலே மிக 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 முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் அது பரிசுத்த வாழ்வு. பரிசுத்த வாழ்வு தான் பரவச வாழ்வு. ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ்கிறவர்கள் தான் பரவசமாக பாடி மகிழ முடியும். இன்னும் விதத்தை சொல்ல போனால் நாம் பரிசுத்தவா வாழ்ந்தாதான் அந்த பரிசுத்த தெய்வத்தை தைரியமாக சந்திக்க முடியும். குற்ற உணர்வோடு யாருமே போக முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே கில்ட்டி கான்ஷியஸ்னஸ், குற்ற உணர்வு. ஒரு குற்ற உணர்வு ஒரு மனிதனை கொல்லும். ஒரு குற்ற உணர்வோடு வாழுகிறவர்கள் நடைப்பிணங்கள். நீ எந்த பெரிய பணக்காரனாக இருக்கலாம், நீ எந்த பெரிய பெரிய கெத்தாவா நீ இருக்கலாம், பெரிய பந்தாவோடு நீ வாழலாம், நீ எந்த பெரிய பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், பிரசிடெண்டாக இருக்கலாம். ஸோ உன்னுடைய வாழ்விலே குற்ற உணர்வுகள் உன்னை கொல்லும். ஸோ குற்றம் புரிந்தவர்கள், குற்றம் என்று சொன்னால் தேவனுக்கு விரோதமாக வாழுகிறவர்கள், பாவ வாழ்க்கையிலே வாழ்கிறவர்கள், பாவ மன்னிப்பு நிச்சயமில்லாமல் வாழுகிறவர்கள் வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. ரைட். ஆகவே இந்த நாட்களிலும் கூட உங்களுடைய அடையாளத்திலே மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். ஒரு வருஷத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
நான் உண்மையாக இதை குறித்து பேச தியானிக்கவில்லை, இதை குறித்து பேச நான் விரும்பவும் இல்லை. ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கு எனக்கு கிடைத்த தேவ வசனத்தை தான் கூட தியானிக்க நினைத்தேன். கர்த்தர் ஒரு சிலரோடு பேசுகின்றார். கர்த்தர் என்னையும் உங்களையும் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் அழைத்தவர் பரிசுத்தவர். ஹல்லேலூயா. He who calls us such a holy one. ஹல்லேலூயா. He is a holy God. நான் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். உங்களுடைய நெத்தியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை இருக்க வேண்டும். யோவான் வெளிப்படுத்தல் ரிவலேஷன் சாப்டர் 1 பார்த்தா ஆண்டவர் யோவானுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கின்றார். அந்த தரிசனத்தில் 24 மணித்தியாலமும் 24 மூப்பர்களும் அங்கே இருக்கிற கோடி 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 தேவதூதர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பதாக தாழ விழுந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் தேவனை துதித்து பாடி வணங்கி கொண்டிருப்பதே ஆண்டவர் காட்டினார். தூய ஸ்தலம் ஐயா, பரிசுத்த ஸ்தலம். அங்கேதான் நாங்கள் போகிறோம். அவன் பூமியில் இருக்கல நம்ம பரிசுத்தமாக வாழணும். இந்த பூமியில் இருக்கிற வாழ்வு எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஒத்திகை பார்க்குற மாதிரி. அரங்கேற்றத்துக்கு முன்பதாக ஒத்திகை பார்க்கப்படும். ஆகவே இந்த பூ உலக வாழ்விலே கர்த்தரை நாம இரட்சகராக, ஆண்டவராக, சொந்த தெய்வமாக, பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பரிசுத்த இரத்தத்தினூடாக, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினூடாக நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட நாங்கள் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் பரிசுத்த வாழ்விலே நம் முன்னேறி செல்ல வேண்டும். ரைட். ஒரு வசத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். கொலோசு சபைக்கு அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். கொலோசு பட்டணத்திலே இந்த கொலோசு சபை இருந்தது. இந்த கொலோசு சபையில் ஐடென்டிட்டி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய அடையாளம், ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அடையாளங்கள், ஒரு சில அடையாளங்களை சொல்லுகிறார். நினைக்கவே பரிசுத்தத்தை குறித்து சொல்லிவிட்டேன். ஆனால் உண்மையாகவே இங்கே சொல்லப்பட்ட ஒரு அடையாளத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகின்றேன். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 16. கொலோசு புத்தகம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. முதலாவது ஒரு அடையாளம். ரைட். எப்படி பரிசுத்தம் ஒரு அடையாளமோ அதே போல் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ரைட், உண்மையாக நான் கிறிஸ்தவனாக இருப்பதிலே பெருமைப்படுறேன். ஊரில் எனக்கும் உங்களுக்கு முன்னே வேதக்காரர்கள், ஹல்லேலூயா, வேதம், பரிசுத்த வேதத்தை சுமக்கிறவர்களாக, அந்த பரிசுத்த வேதத்தை அறிந்தவர்களாக, அந்த பரிசுத்த விவிலியம், இந்த இறைவாக்கு, பைபிள் என்று சொல்லுகின்ற வேதக்காரர் என்ற அந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் வாழுகிற இந்த தேசம் கூட ஒரு வேதக்கார தேசம்தான். ஐரோப்பாவாக இருக்கட்டும் சரி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற கண்டங்களை பார்த்தா பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் தேவனை அறிந்த தேசங்கள். இன்றைக்கு வாழுகிற ஜனங்கள் அதை விட்டுருங்க, அதை தொட விரும்ப இல்லை. இன்றைக்கு இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த ஜனங்கள் பயங்கரமான பயபக்தியான ஜனங்கள், ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி கொடுக்குற ஜனங்கள். நாங்கள்லாம் இலங்கை, இந்தியா தேசங்களை சேர்ந்தவர்கள். நாங்கள் எல்லாம் பயங்கர வறிய நாட்டாக இருந்தாங்க. இன்னும் சொன்னால் மூட நம்பிக்கையில் இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனால் ஆதியில் நமக்கு உடையண்டாலே என்னென்று தெரியாது, நிர்வாணமாக வாழ்ந்த நாங்கள். ரைட். கண்டதையும் கடவுளாக கும்பிட்ட நாங்கள், கல்லையும் கடவுளாக கும்பிட்ட நாங்கள், எல்லாவற்றையும், காற்றையும் கடவுள்தான், சூரியனும் கடவுள்தான், கண்டதெல்லாம் கழுசறையெல்லாம் கடவுளாக கும்பிட்ட எங்களுடைய கண்களை திறந்தது இந்த நாட்டில் இருந்த மக்கள் தான். மிஷனரிகளாக வந்து உண்மையான தெய்வத்தை, ஆண்டவரை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவைதான் இன்றைக்கு நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம்.
அது வேறு ஒரு ஹிஸ்ட்ரி, அதை நான் சொல்ல விரும்பவில்லை. பட் இங்கே பார்ப்பீங்க சொன்னால் வேதம் சொல்வது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. Let the word, hallelujah, spoken by Christ, the Messiah, have its in home, hallelujah, have its home in your heart and mind, and dwell in you in riches, hallelujah. உங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? The word of God dwells in us. எனக்குள்ளே உங்களுக்குள்ளே தேவ வசனம் தங்கி இருக்கிறதா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படத்தில் இருக்க அவர் விரும்பவில்லை. ரைட்? ஒரு கபட்டுக்குள்ள வச்சு அவரை பூட்டி வைக்க முடியாது. அவர் நமக்குள்ள உள்ளம்தான் ஐயா தெய்வம் தங்கும் ஆலயம். ஹல்லேலூயா. அதுதான் தமிழ் புலவர்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசம். உள்ளம் தான் ஐயா தெய்வம் தங்கும் ஆலயம். Our heart is the temple of our God, because He is a living God. ஒரு உயிருள்ள தெய்வத்தை நாம உருவம் கொடுக்க முடியாது. எனக்கு உருவம் தந்தவர் தான் தெய்வம். நாமல்ல, அவரே நம்மை உருவாக்கினார். நாம தெய்வத்தை உருவாக்க முடியாது. Hallelujah. We can't create a God. We are the creations. He is a creator. We are the made. He is a maker. Hallelujah. We are the productions. He is the producer. அவே இந்த வசனம் நமக்குள்ள இருக்கவதான் அடையாளம். எனக்குள்ள வசனம் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை வார்த்தை நிரம்பின வாழ்க்கையாக இருக்க வேண்டும். Our life should be wordful life. Hallelujah. And a powerful life. இந்த வார்த்தை தான் நமக்கு வகையறை கொடுக்கின்றது. ஸோ அந்த வார்த்தையின் ஊடாகத்தான் பரிசுத்தம் எது அசுத்தம் எது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கே வேதவசனம் சொல்கிறது, let the word Christ have its home your heart and your mind, and dwell in you riches. Hallelujah. பரிபூரணமாக ரைட்? அந்த வார்த்தை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாழ வேண்டும். வார்த்தையில் நாம் வாழ வேண்டும். வார்த்தைக்குள் வாழ வேண்டும். வார்த்தையோடு வாழ வேண்டும். ஆகவே கிறிஸ்தவர்களுடைய அடையாளங்களிலே மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? வசனம் நிரம்பின ஒரு வாழ்வு. இந்த வசனம்தான் நம்மை வழிநடத்தும். ஹல்லேலூயா. The word leads us. The word guides us. Hallelujah. The real guidance, the real directions comes from the word of God. அவர் கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? வசனத்தில் வாழ்வது. Live in the word of God. Live with the word of God. Hallelujah. அவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இந்த அக்டோபர் மாதத்தின் 6வது நாளிலே தேவஜனமாகிய நானும் நீங்களும் இந்த 2021 ஆண்டு சுகத்தோடு பலத்தோடு கர்த்தரை உங்களை வைத்திருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கின்றேன். எங்களை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாத ஜனங்களையும் ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கின்றார். ஆனாலும் அவர்கள் அதை அறியாமல் இருக்கின்றார்கள். நானும் நீங்களும் அதை அறிந்து எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்வோம். அதே வேளையிலே பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஸோ இப்படியும் வாழ்வது என்பது உலக மதங்கள், உலக மார்க்கங்கள், இல்லை உலகம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது என்ன சொல்கிறது? நாட் அ இண்டிபெண்டன்ட் லைஃப், டிபெண்டன்ட் லைஃப்.
We need to depend in the word of God. We need to depend in the word. Hallelujah. வார்த்தைக்குள் வாழுகிற வாழ்வு. ஸோ எப்படியும் வாழலாம் என்பது உலகம். நீ குடிக்கலாம், பறிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், அசிங்கமாக வாழலாம், ரைட், ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோடு வாழலாம். இதெல்லாம் உலகம், சாத்தானுடைய போதனைகள். முடிவு வந்து நரகம்தான். இங்கே கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, ரைட். நம்முடைய பரிசுத்த வாழ்வின் வரையறைக்குள்ளே வாழாவிட்டால் யூ லூஸ் த ஹெவன், பரலோக பக்கமே பெற மாட்டீங்க. ஸோ எப்படியும் வாழலாம் என்பது உலகம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. காரணம், உங்களுடைய ஆத்துமாவிலே கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்க, என்னுடைய ஆத்துமா வெளியேற பெற்றதாக இருக்கிறது. நாளைக்கு சரீர பிரகாரமாக எங்களுடைய வாழ்வை முடித்தாலும் நம்முடைய ஆன்மா வாழ போகிறது. அந்த ஆன்மா காலகாலமாக பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த பரிசுத்த தெய்வத்தோடு என் ஆன்மா, எங்களுடைய ஆன்மாவும் தேவனும் இணைகின்ற அந்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறபடினாலே எப்படியும் வாழலாம் என்பதல்ல, இப்படித்தான் வாழலாம் என்பதை வேத வார்த்தை நமக்கு கற்றுத்தரவே. வேத வார்த்தையின்படி நாம் வாழணும். ஒருவன் போதித்தா வேத வார்த்தையின்படி போதிக்க வேணும். சும்மா உலக காரியங்களை கொண்டு வந்து கலக்கக்கூடாது. வசனத்தோட இயேசு பேசியிருக்கணும் அந்த வார்த்தைகளை. அதை அப்போஸ்தலர்கள் பேசியிருக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். May the Lord Jesus Christ be with you and keep you well. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் இன்னொரு தேவ செய்தியோடு கூட உங்களை சந்திக்கும் வரைக்கும் இணைபிரியாத தேவ பிரசன்னம் என்னையும் உங்களையும் தொடர்ந்தும் பரிசுத்தமாய் வாழ, அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள உதவி செய்வாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இந்த வாழ்த்து செய்த முடிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Thank you, Lord.